இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல 6th சம் பார்க்க போறோங்க. மாடுலஸ் ஆஃப் ஓல் மாடுலஸ் ஆஃப் z minus 2 by z equal to 2, so that the greatest and least value of modulus of z are √3 plus 1 and √3 minus 1 respectively அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ given சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது given. நல்லா கவனிக்கணுங்க, அப்போ தான் இந்த சமம் புரியுங்க. given modulus of z minus 2 by z equal to 2. இப்போ அந்த ஃபார்முலா வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, we know that the distance between 2 points, the distance between 2 points, modulus of z1 minus z2 greater than or equal to whole modulus of முதல்ல வந்து z1 modulus of z1, next modulus of z2, next whole modulus of z3. பேஜ் நம்பர் 66ல வரக்கூடிய modulus of a complex நம்பர்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. புக்கில் பேஜ் நம்பர் 66ல modulus of a complex numbers-னு கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டி. அதில் 4th ப்ராப்பர்ட்டி whole modulus of z1 minus z2 greater than or equal to whole modulus of z1 minus z2 ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த சம்முக்கு வரோம், கிவனுக்கு வரோம். கிவன்ல இருந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, z minus 2 by z greater than or equal to அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் z1. அப்போ modulus of z minus 2 by z, 2 by z, இதுக்கு தனி மாடுலஸ் to the whole modulus, to the whole modulus. நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ வந்து 2னு கொடுத்துருக்காங்க பாரு, 2 greater than or equal to, இதனுடைய வேல்யூ வந்து 2 greater than or equal to. இங்க வரக்கூடிய வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z1, இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இதை நம்ம தனித்தனியாக எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் தனியாக போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ 2 தான், டிவைடட் பை இதை வந்து மாடுலஸ் ஆஃப் z-னு எழுதிக்கலாம். இந்த வகையில் இப்படி எழுதலாம். 2க்கு தனியாக மாடுலஸ் போட்டால் 2 தான், மாடுலஸ் ஆஃப் z தனி மாடுலஸ் போட்டால் மாடுலஸ் ஆஃப் z. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிப்ளையிங் மாடுலஸ் z ஆன் போத் சைட்ஸ், மல்டிப்ளையிங் மாடுலஸ் z ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 இன்ட்டு மாடுலஸ் z greater than or equal to, இந்த டேர்மாக கூடவா மாடுலஸ் ஆஃப் z மல்டிப்ளை பண்ணால் மாடுலஸ் ஆஃப் z to the whole square. மைனஸ் இந்த இடத்துல ஒரு மாடுலஸ் ஆஃப் z இந்த இடத்துல வரும். அந்த மாடுலஸ் ஆஃப் z அந்த மாடுலஸ் ஆஃப் z கேன்சல் ஆகிட்டு ஒன்லி ஃபார் 2 மட்டும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி 11th ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர், இதுதான் மாடுலஸ் ஆஃப் z லெஸ்ஸான வேல்யூ, எதை விடனா ஆரை விட. இப்போ இங்கே இதுதான் ஆர், இது கிரேட்டர், இது லெஸர் வேல்யூ. அப்போ மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் எப்படி எழுதலாம்னா, மைனஸ் ஆர் லெஸ் தேன் மாடுலஸ் போயிடும் ஒன்லி z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இதுதான் மாடுலஸ் ஆஃப் z ஆரை விட லெஸ். இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா, மைனஸ் ஆர், அதாவது -2 modulus of z
less than or equal to z அப்படின்றது மொத்தமா சேர்த்து செட் modulus of z square minus 2. நெக்ஸ்ட் மறுபடியும் less than or equal to r க்கு பதிலா இந்த 2 modulus of z less than or equal to 2 modulus of z. மறுபடியும் ஒரு முறை இதே வேல்யூ நான் எழுதுறேன் -2 less than or equal to modulus of z square minus 2 less than or equal to 2 times modulus of z. This is equation number 1. இந்த equation number 1ல first நாம இந்த பார்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. first இந்த பார்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். மேல வந்து போர்டை வந்து ரஃப் பண்ணிக்கிறோம். சம்மையும் வந்து ரஃப் பண்ணிக்கிறோம். பிகாஸ் வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரஃப் பண்ணிட்டு இப்போ எங்க இருந்து வரோம் அப்படின்னாங்க இந்த பார்ட் எடுக்கிறோம். -2 modulus of z less than or equal to modulus of z square minus 2 அப்படின்ற இந்த பார்ட் எடுக்கிறோம். இத நம்முடைய வசதிக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் சொல்றோம் நம்முடைய வசதிக்காக ஒண்ணு இதை மாத்திக்கலாம். இத வந்து greater than or equal to கொண்டு வரோம். modulus of z square minus 2 இந்த சிம்பல் அப்படியே இங்க இது greater தான் அதனால இந்த greater சிம்பல் அப்படியே போடுறோம். -2 modulus of z ன்னு எழுதுறோம். next my dear students இந்த பக்கம் வந்து modulus of z square minus 2 ஒரு +1 ஆட் பண்ணி ஒரு -1 சப்ட்ராக்ட் பண்றோம். or wait first add 2 modulus of z on both sides ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிக்கிறோம் first. so modulus of z square minus 2 plus 2 times modulus of z greater than or equal to இந்த பக்கம் +2 z ஒரு ஸ்டெப் போட்டோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இப்படி போடுறோம். என்ன ஆகுதுன்னா modulus of z square minus 2 plus 2 times modulus of z greater than or equal to 0 ஆட் பண்ணா 0 வந்து இப்போதான் நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா add and subtract 1 add and subtract 1 ன்னு எழுதுறோம். add and subtract 1 இத வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். modulus of z square plus 2 modulus of z இந்த இடத்துல -2 இப்போ நாமளா என்ன பண்றோம்னா add and subtract 1 +1 வந்து ஆட் பண்றோம். எந்த இடத்துல பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல +1 -1 இங்க ஒரு -2. முதல்ல இந்த ஸ்டெப் எடுத்து அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் இங்க வருது. இந்த -2 இங்க போயிடுதுங்க. என்ன பண்ணிருக்கோம் ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். greater than or equal to 0. இப்போ நாம இத மட்டும் சேர்த்து அதாவதுங்க modulus of z square plus 2 modulus of z plus 1 எப்படி எழுதலாம்னா a square plus 2ab plus b square எழுதலாம். so modulus of z plus 1 to the whole square ன்னு எழுதலாம். இந்த -1 இந்த -1 என்ன ஆகும்னா -3 greater than or equal to 0. so modulus of z plus 1 add 3 on both sides. actually அப்படிதான் எழுதணும் inequalityல add 3 on both sides. அப்ப இந்த பக்கம் 3 ஆட் பண்ணோம்னா இது 0வா மாறும் இந்த பார்ட். அப்ப அந்த பக்கம் 3 ஆட் பண்ணோம்னா 3 வந்து அந்த பக்கம் வந்துரும். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுனா inequality பிரகாரம் add 3 on both sides. இந்த பக்கமும் 3 வரணும் அந்த பக்கம் 3 வரணும். இல்ல நம்மளால அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியாத பட்சத்துல இந்த -3 அந்த பக்கம் போயிடுச்சு +3 அப்படி கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம் கடைசியா. சோ இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே வரும். நெக்ஸ்ட் therefore taking square root on both sides modulus of z plus 1
greater than or equal to இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் போயிடும். இது வந்து என்னவா மாறும்னா √3 ஆ வரும். So modulus of z greater than or equal to √3 minus 1 அப்படின்றதுதான் நாம எடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க இருந்து எடுத்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இது வரைக்கும் எடுத்து பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய வேல்யூ தான் இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணணுங்க? செகண்ட் பார்ட் எடுக்கணும். செகண்ட் பார்ட் எங்க இருக்குன்னா இது. இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்து நாம அதுக்கு அடுத்த ப்ரூஃப் வர போறோங்க. செகண்ட் பார்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? செகண்ட் பார்ட்ல modulus of z square minus 2 less than or equal to 2 times modulus of z. போன இதுக்கு ஆட் பண்ணோம். இது வந்து இப்ப சப்ட்ராக்ட் பண்றோம். ஏன்னா இந்த பிளேஸ் 0 வரதுக்கு என்ன பண்றோம்னா சப்ட்ராக்ட் பண்றோம். modulus of z square minus 2 times modulus of z இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த -2 அப்படியே வந்திருக்கு. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணணும்? -2 times modulus of z. இந்த பக்கமும் மைனஸ் பண்ணிருக்கோம், அந்த பக்கமும் மைனஸ் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்ததா less than or equal to இந்த பிளேஸ் 0 ஆ மாறும். modulus of z square minus 2 times modulus of z minus 2 equal to 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன பண்றோம் அப்படின்னா modulus of z square minus 2 times modulus of z ஒரு +1 ஒரு -1 இந்த -2 less than or equal to 0. இப்போ இது வரைக்கும் சேர்த்து என்ன ஃபார்முலா எழுதலாம்? modulus of z -1 to the whole square a minus b to the whole square. இது ஒரு -1 இது ஒரு -1 -3 less than or equal to 0. நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த modulus of z -1 to the whole square equal to இந்த 3 அந்த பக்கம் வந்தா 3 னு எழுதலாம் சிம்பிளா. நெக்ஸ்ட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides னா modulus of z -1 less than or equal to √3. இப்போ modulus of z equal to √3 plus 1. இத வேணும் தந்தா நம்முடைய வசதிக்காக 2 னு எடுத்துக்கலாம். இத வேணும் தந்தா நம்முடைய வசதிக்காக 3 னு எடுத்துக்கலாம். less than or equal to. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா modulus of z எதை விட அதிகமா இருக்கு? √3 -1 விட அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா √3 +1 விட கம்மியா இருக்கு. அப்ப அவங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? show that அப்படினு சொல்லிருக்காங்கல பார். show that the greatest and least value of, therefore the greatest value of modulus of z is என்ன வருது? greatest value of modulus of z, greatest value of modulus z, greatest and least value அப்படி எழுதலாம் இல்லையா? greatest value of modulus of z is √3 plus 1. next and least value of modulus of z is என்ன வரும்? √3 minus 1 அப்படின்றதாங்க ஆன்சர். greatest and least value of z are √3 plus 1 and √3 minus 1 respectively அப்படின்றதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சருங்க. hence proved. My dear students, exercise 2.5 ல 7th sum பார்க்கிறோம். if z1, z2 and z3 are three complex numbers such that modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3 and whole modulus of z1 plus z2 plus z3 equal to 1, show that 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 whole modulus equal to 6 ன்னு என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணுங்க. இதுதான் क्वेश्चन. சோ given வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும்.
கிவன்ல இருந்தா ஆரம்பிக்கணும். நல்லா கவனிக்கணும். given வந்து modulus of z1 equal to 1. modulus of z1 equal to 1. நல்லா கவனிக்கணும். என்னுடைய பாணியில இப்படி போட்டுக்கணும். we know that modulus of z square equal to, we know that இங்க எழுதுறேன், modulus of z square equal to, we know that modulus of z square equal to z bar. modulus of z square equal to z bar. அப்போ modulus of z1 equal to 1 அப்படின்னா squaring on both sides னு வரும்போது modulus of z1 square equal to 1. modulus of z square எப்படி எழுதலாம்னா இப்ப சொன்ன மாதிரி z bar னு. சோ அப்ப z1 bar equal to 1. z1 bar equal to 1. அப்ப z1 equal to எவ்வளவு வரும்? z1 bar equal to equal to 1 by z. next இந்த z2 ஓட வேல்யூக்கு வரும். modulus of z2 equal to 2. so squaring on both sides அப்படினு சொல்லும்போது modulus of z2 square equal to 4. modulus of z2 square z2 bar equal to 4 னு எழுதலாம். so z2 bar equal to 4 by z. similarly இந்த z3 இந்த வேல்யூ கொண்டு வரலாம். so z3 modulus equal to 3. squaring on both sides னு சொன்னோம்னா which is equal to 9. இத z3 bar எழுதலாம் 9. z3 bar equal to 9 by z. இந்த வேல்யூஸ் வந்து நாம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நாம சம்மக்கு போலாங்க. show that என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பார்க்கறோம். therefore 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 modulus அப்படினு சொல்லி எழுதிக்கிறோம். கவனிங்க. இதல காமனா z1 z2 z3 அப்படின்றத வெளிய எடுத்துறோம். whole modulus. இப்போ ரிமைனிங் வந்து என்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 9 by z3 னு எழுதலாம். because இங்க வந்து பிராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போ இதையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா இந்த z3 கேன்சல் ஆயிடும். இந்த z3 கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் என்ன வரும்? 9 z1 z2 plus 4 by z2 next இங்க வரும்போது plus 1 by z1 னு எழுதலாம் பாருங்க. இப்படி எழுதிட்டு மாடுலஸ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவல் டு இடம் பத்தாதனால கொஞ்சம் இப்படி எழுதிக்கிறேன். இங்க z1 z2 z3 மாடுலஸுக்கு உள்ள வர்றதுனால இது தனி இதுவும் ப்ராடக்ட், இது தனி. அப்போ z1 z2 z3 இப்படி ஒரு மாடுலஸ் போட்டுடலாம். தனி மாடுலஸ் ப்ராடக்ட்ல வர்றதுனால இது தனி மாடுலஸ், 9 by z3 plus 4 by z2 plus 1 by z1 to the modulus which is equal to. இப்போ இது ப்ராடக்ட்ல வரதுனால இது தனித்தனி மாடுலஸ் போடலாம். மாடுலஸ் ஆஃப் z1, மாடுலஸ் ஆஃப் z2, மாடுலஸ் ஆஃப் z3 னு எழுதலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த 9 by z3 க்கு பதிலாக எங்க இருக்கு பாருங்க, இதுதான் இங்க பாரு z3 bar 9 by z3. அப்ப 9 by z3 க்கு பதிலா z3 bar னு எழுதலாம். இங்க 4 by z2 இந்த இடத்துல
Z2 பார் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா Z2. அப்போ 4/Z2 க்கு பதிலா Z2 பார் எழுதலாம். இந்த கடைசியா 1/Z1 க்கு பதிலா 1/Z1 க்கு பதிலா Z1 பார் எழுதலாம். Z1 பார் எழுதலாம். which is equal to அப்படியே எழுதிக்கலாம். modulus of Z1 modulus of Z2 modulus of Z3 எழுதலாம். இத whole bar போட்டு எழுதலாம். அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். arranging Z1 Z2 Z3 whole bar அப்படினு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி modulus of Z bar equal to modulus of Z. so இது வந்து Z1 இது Z2 இது Z3 இதுக்கு பதிலா அந்த பார் தூக்கி என்ன பண்ணிக்கலாம், வெறும் மாடுலஸ் ஆஃப் Z எழுதிக்கலாம். அப்ப Z1 plus Z2 plus Z3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ மேல இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா பாரு. இதனுடைய வேல்யூஸ் பார்க்கும்போது மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட வேல்யூ 1 1 2 3 அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. 1 2 3 இன்டு இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ இன்டு 1. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 6. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதுதான் வந்து show that. so my dear students, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல ரெண்டு சம்ம தான் பார்த்திருக்கோம். நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்து இந்த சம்ம வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 சம்மையாவது தரவு பண்ணுங்க அப்படின்ற வேண்டுகோளை வைத்து இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.